வாங்காம குடும்பத்துல வாங்காம இலவசமா அனுப்பி வச்சு இவங்க ரத்தம் கொடுத்து அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு ஏராளமான குடும்பங்களுக்கு உதவி செய்தவர் தான் நம்முடைய கணேசமூர்த்தி. அப்படி அந்த ரத்தம் தேவைப்படுகிற குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம கட்சிக்கே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க, வேற கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் அதை அவர் பொருட்படுத்தல. எந்த கட்சி என்ன ஜாதி என்ன மதம்னெல்லாம் அவர் பார்க்கல. இந்த திட்டத்தை அவர் ஆரம்பித்ததை வைத்துத்தான் நான் தமிழ்நாடு பூரா மறுமலர்ச்சி ரத்த தான கழகத்தை அமைத்து 85,000 யூனிட் ரத்தம் நாங்கள் ஒரு வருஷத்துல கொடுத்துருக்கிறோம். எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் விளம்பரம் கூட பண்ணிக்கிட்டது இல்லை. அந்த மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இங்கே வேட்பாளராக போட்டியிடுகிறார். இன்றைக்கு இந்த 3 வருட காலமாக மின்வெட்டு, உரத்தட்டுப்பாடு, விளைபொருளுக்கு விலை இல்லாது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கஷ்டம். இன்னொரு பக்கத்திலே விசைத்தறியாளர்களுக்கும் மற்ற எல்லோ தரப்புக்கும் மின்வெட்டினாலே மிகுந்த கஷ்டம். விலைவாசி ஏறி இருப்பதனால யாரு கஷ்டம்னா, இப்ப நம்ம வீட்டுல கல்யாண ஏற்பாடு செஞ்சா நம்ம தாய்மார்கள் ஜவுளி கடையில போய் எப்படியாவது துணி வாங்கிடுறாங்க. ஆனா தாலி சரட்டுல தங்கச்சங்கிலி போடுறதுக்கும் கூட ஒரு 4 பவுன்ல தங்கம் போடலாம்னா இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில வாங்கவே முடியாது. தாலி சரட்டுக்கே தங்கம் வாங்க முடியாத நிலைமையில இன்னைக்கு இந்த விலை படுபயங்கரமாக ஏறி இருப்பதற்கு மத்திய சர்க்காருடைய தவறான பொருளாதார கொள்கைகள் காரணம். எல்லாவற்றை விட இலங்கையிலே நம்ம மக்களை, தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்க ராஜபக்சே திட்டமிட்டு கருவறுக்கிறானே, கொள்றானே. இதுக்கு பூரா சோனியா காந்தி ஏற்பாட்டுல இங்க இருந்து காங்கிரஸ் தலைமையிலான சர்க்கார் அனுப்பி வைத்த ஆயுதங்கள் தான் காரணம். எனவே தமிழர்களை காக்க, இந்த தமிழ்நாட்டின் உரிமை ஆதாரங்களையும் பாதுகாக்க அண்ணா திமுக தலைமையிலான இந்த கூட்டணியிலே 40 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று எம்பிக்களாக செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் ஆதரவு தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. இந்த ஈரோடு தொகுதியிலும் கணேசமூர்த்தி அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார். அதுல எனக்கு எள்ளளவும் சந்தேகம். இதுல 6 தொகுதியில எந்த தொகுதி அதிக ஓட்டு வாங்க போகிறது என்பதுதான் இப்ப போட்டி. அது முடக்குறிச்சி அதில் இடம்பெறுமா என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே வாக்காளர் பெருமக்களே, உங்களை மீண்டும் ஒரு முறை பணிவோடும் அன்போடும் ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளரை இந்த தொகுதியில நாங்கள் பம்பரம் சின்னத்திலே நிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் ஆதரவு கொடுத்து அவரை இந்திய பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை அன்புடன் கேட்டுக்கொண்டு, நீங்கள் இந்த வெயில் வேளையிலும் தந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். விவசாயிகளினுடைய துன்பம் எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய வேட்பாளர் இங்கே எடுத்து சொன்னார். காளிங்கராயன் கால்வாயிலும் காவிரி ஆற்றிலும் சாயப்பட்டறைகளின் கழிவுநீர் கலக்குமானால் அதை குடிநீருக்கும் பயன்படுத்த முடியாது, பாசனத்துக்கும் பயன்படுத்த முடியாது, பெரும் தீங்கு ஏற்படும் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் இந்த விசைத்தறியாளர்கள் இந்த சாயப்பட்டறைகளை இயக்கினால்தான் அதை நடத்த முடியும் என்ற தொழிலை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள், அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அதனால்தான் இருதரப்பையும் பாதிக்காத வகையில் அந்த தொழிற்சாலை நடத்துகின்றவர்கள் சொந்த செலவிலே சுத்திகரிப்பு நிலையங்களை நடத்த முடியாது என்பதால் அரசாங்கமே பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரும் என்றும், அதுபோக இந்த கழிவு நீரை குழாய்கள், ராட்சச குழாய்கள் மூலம் சமுத்திரத்திலே கொண்டு போய் விட்டு விடுவோம் என்றும் அரசாங்கம் 3 வருடத்துக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தது. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இதனால் தான் இந்த பகுதியிலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படாமல் இருக்கின்றது. அதுபோலவே விவசாயிகளை பொறுத்த மட்டில் இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி 1 ரூபாய் என்று ஒரு திட்டத்தை சொன்னார். ஏழை மக்களுக்கு 1 ரூபாயில அரிசி கிடைப்பது சந்தோஷம்தான். ஆனால் அது பயன்படுத்த முடியாத, புழுத்து போன, அதை பல தடவை தண்ணீர்ல இது பண்ணாலும் சாப்பிட முடியாமல், அதை மாடுகளுக்கு வச்சா கூட சில இடத்துல சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லி பூரா கடத்தலுக்கும் அந்த கடத்தல கொள்ளையடிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கத்தில் ஒன்று யோசிக்கணும், ஒரு சம்சாரி வீட்டு பிள்ளையா யோசிக்கணும். 1 கிலோ அரிசிக்குரிய நெல்லை உற்பத்தி பண்ண அந்த விவசாயிக்கு எவ்வளவு செலவுன்னு யாராவது யோசிச்சாங்களா? எல்லாரும் அவனுக்கு லாபம் வேணுங்கிறீங்கள. உற்பத்தி செய்யற பொருளுக்கு எல்லாருக்கும் லாபம் வேணும். வியாபாரம் பண்ணாலும் லாபம் இல்லாமல் கடன் நடத்த முடியாது. விவசாயி மட்டும் பைத்தியக்காரனா?
1 கிலோ அரிசிக்குரிய 1 கிலோ அரிசிக்குரிய நெல்லை அவன் உற்பத்தி பண்ண அவனுக்காக செலவு எவ்வளவு? 1 ரூபாயில செலவு அவன் உற்பத்தி பண்ணிடுவானா? அவனுக்கு விலை கிடைக்குதா? நொறுங்கி போயிட்டான விவசாயி, வேலைக்கு ஆள் கிடையாது. அதனால அங்கங்க காட்டு கருவேல மரம் போடுவோம், இல்ல பனைமரத்தை போடுவோம் எங்க பக்கத்துல என்று. இங்கே தென்னையை நம்பிதான் இந்த பகுதியில மக்கள் இருக்காங்க. தேங்காய்க்கு விலை இல்லை. அப்ப மக்கள் என்ன கேட்கிறாங்க? அப்ப ஊரெல்லாம் நீங்க விஸ்கி பிராந்தி என்று மேல்நாட்டு மதுபானங்களை சாப்பிட ஏற்பாடு பண்ணி அதை பெரிய ஹோட்டல்கள்ல பார் வச்சு கொடுத்து அதிலே ராத்திரி வேளைகளிலே கூத்தடிப்பதற்கு நடன அரங்குகளை ஏற்பாடு பண்ணி ஒரு சமுதாயத்தையே கெடுத்து சீரழித்து இளைஞர்கள் எதிர்காலத்தையே பாழாக்கிய பிறகு அண்ணா கடை என்ன சொன்னாரு? வருமானம் எனக்கு வேண்டாம், நான் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன், ஒரு தலைமுறை வீணா போயிருந்தார். அப்ப எல்லாம் மத்திய சர்க்காருடைய உதவி இப்படி பணமெல்லாம் கிடையாது, உலக வங்கி பணமெல்லாம் கிடையாது. ஆனா குடிச்சு போட்டு பெண்களை வந்து அடிப்பான், கெட்டு குட்டிச்சோரா போக உடம்பு கெட்டு போகணும்னு சொல்லி மதுக்கடைகளை திறக்க மாட்டேன்டார் அண்ணா. அண்ணா இறந்த உடனே இவர் மதுக்கடைகளை திறக்க போனப்ப ராஜாஜி மலையோட இவர் வீட்டுக்கு போனார். கென்னடியை போய் சந்தித்த ராஜாஜி, நீங்க இதை திறக்காதீங்க, ஒரு தலைமுறை வாழா போயிடும், நம்ம எதிர்காலம் சந்ததிகள் பாழா போகணும்னு கேட்க மாட்டேன்னார். இப்ப மதுக்கடைகள் மூலம் வருமானம் வருது இல்ல, டாஸ்மாக்ல வருமானம் வருது இல்ல, அதுல எவ்வளவு கொள்ளப்பணம் உங்களுக்கு வருது. அப்ப இதுக்கு வருமானத்தை சொன்னப்ப தென்னையும் பனையும் வச்சிருக்கிறவன் அவன் கள்ளை இறக்கிறதுக்கு பயன்படுத்தினா அதுல இந்த அளவுக்கு தீங்கு இல்லை என்பது மட்டுமல்ல, அந்த விவசாயிக்கு வருமானம் கிடைக்கும், அதை நம்பி இருக்கிற தொழிலாளர், அதுல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வு கிடைக்கிற இதையே கொடுக்க கூடாது. மொத்தமா மதுவில கொண்டு வாங்க, விஸ்கியை விற்காத, பிராந்தியை விற்காத, பனைமரத்தையும் தென்னை மரத்தையும் கல்ல இருக்க கூடாது என்று சொல்றா. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. இது நாங்க இன்னைக்கு எலெக்ஷனுக்காகவோ கணேசமூர்த்தி ஓட்டுக்காகவோ நான் பேசல. போன தேர்தல் அறிக்கையே கல்லறக்க அனுமதி கொடுக்கணும்னு நாங்க தேர்தல் அறிக்கையை பிரகடனம் செய்தவன் வைகோ இன்னைக்கு இந்த மேடை இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கான். காரணம், அந்த விவசாய குடும்பத்திலே பிறந்த அந்த விவசாய கஷ்டத்தை நான் உணர்ந்தவன். நாங்கெல்லாம் பாதி நிலத்தை தரிசாத்தான் போட்டிருக்கோம். விவசாயம் பண்ணாம இருந்தா தப்பிக்கலாம், பண்ணா நட்டம் தான் நிலைமை. விவசாயம் பண்ணாம இருந்தா ஓரளவு தப்பிக்கலாம். சொந்த விவசாயம் வச்சு 4 பேர் வீட்டுல வேலைக்கு ஆள் இருந்து சொந்த குடும்பத்துல ஒரு 2 ஏக்கர்ல வச்சு ஏதோ பிழைக்கலாமே தவிர இனிமே விவசாயம் பண்ண முடியாது. ஆகையினால்தான் இதற்கு ஒரு வழி கேட்டோம். கலைஞர் என்ன விட்டார் தெரியுமா? ஓட்டு ஒரு வேளை விழாமலே போயிருப்போம்னு நினைச்சிட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து கல்லை வந்து மறிச்சிருவோம், கல்லை தான் இறக்கக்கூடாது, இந்தியா பூரா மதுக்கடையை திறந்து வச்சுட்டு தங்கபால் அறிக்கை விட்டாரு. இளங்கோவன் பார்த்தாரு, இந்த ஏரியாவில் எலெக்ஷன்ல நின்னா ஓட்டே கிடைக்காதுன்னு நினைச்சு, இல்ல இல்ல கல்லு கொடுக்கறதுக்கு நான் கூட கொஞ்சம் பாடுபடுவேன். என்னையா உங்க கட்சியில உங்க கட்சி தலைவர் ஒரு கருத்து, நீங்க ஒரு கருத்தா? கலைஞர் கருணாநிதி பார்த்தாரு, அவர் அசகாய சொல்றேன். அப்ப மொத்தமா ஓட்டே கிடைக்காத போல் இருக்கு, நான் இதை பரிசீலனை செய்கிறேன். எப்பயா பரிசீலனை பண்றீங்க? அவங்க எல்லாம் பிடிச்சு போலீஸ்ல ஜெயில உள்ள ஒடிச்சு அரைச்சு போட்டுட்டு இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துற. எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்தணும்? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் அந்த நாட்டிலன்னு மலைக்கல்லன்லயே எம்ஜிஆர் பாடிட்டு வர்ற மாதிரி அந்த காலத்துல ஒரு கவிஞர் பாட்டு பாடுறார். எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? ஈழத்தமிழர் பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டீங்கல்ல, 5 வருஷமா துரோகம் செஞ்சீங்க சோனியா காந்தியினுடைய தலைமையில் உள்ள அரசு. நான் எல்லா காங்கிரஸ்காரர்களையும் குறை சொல்லல, நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து வந்தவன். எல்லா காங்கிரஸ்காரையும் குறை சொல்லல. இந்திரா காந்தி அம்மா உயிரோடு இருந்திருந்தா தமிழருக்கு என்னைக்கு ஒரு தேசம் கிடைச்சி இன்னைக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது. சோனியா காந்தி கருவறுக்கணும்னு திட்டம் போட்டு ஆயுதம் கொடுத்து 5 வருஷமா இவ்வளவு தமிழனை கொன்னதே நான் சொல்றேன் ராஜபக்சே சோனியா காந்தி போட்ட கூட்டு சதி திட்டம். மன்மோகன் சிங் வெறும் பொம்மை, பாவம் நல்ல மனுஷன், வெறும் பொம்மை. இதான் இன்னைக்கு உண்மை. 1000 ஆதாரம் வச்சிருக்கேன், எல்லா சாட்சியிலும் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு 3.5 லட்சம் மக்கள் அப்படியே சாப்பாடு தண்ணி இல்லாம கிடக்காங்க. 1 வாரம் ஆச்சியா சாப்பிட்டு ஒருவேளை கஞ்சி தான் குடிக்கிறாங்க. அது இன்னும் 2 நாளைக்கு 3 நாளைக்கும் இருக்கும். இந்த கொங்கு வட்டாரத்துல என்ன பண்பாடு தெரியுமா? திண்ணை வச்சுதான் வீடு கட்டுவாங்க. அந்த காலத்துல ரோட்டோட போறவங்க கூட திண்ணையில வந்து உட்காரட்டும் உண்டு. அது பசி நேரம்னா அவன் யாரா இருந்தாலும் சோறு போடுவாங்க ஐயா. அப்படிப்பட்ட நாடியா, வள்ளல்கள் பிறந்த நாடியா, பசியை போக்குகின்ற வள்ளல்கள் உலவியது இந்த கொங்கு சீமையா. செத்து கிடக்கிறாயா தமிழ, சாப்பாடு தண்ணி இல்லாம செத்து கிடக்கிறாயா. கொஞ்சம் யோசிங்க ஐயா எல்லாரும். இதுக்கெல்லாம் இந்த துரோகத்துக்கெல்லாம் காரணமான காங்கிரஸ் என்ற கட்சிக்காக இல்ல, சோனியா காந்தியினுடைய தலைமையினால் இந்த தோல்வி ஏற்பட்டதுன்னு காங்கிரஸ் உணரணும். முதல்ல இத்தாலியில பிறந்து இவங்க அப்பா தான் முசோலினிக்கு ரைட் ஹேண்டு. 1000 எல்லாம் சாட்சி இல்லாம நான் பேசல. எத்தனை பேரை கொண்டார், எத்தனை லட்சம் பேரை இட்டார். அவனுக்கு ரைட் ஹேண்டா இருந்தவன் முசோலினி, அவனுக்கு ரைட் ஹேண்டா இருந்தவன் மகதா சோனியா காந்தி. பேரை வச்சுக்கிட்டு அவன் வியாபாரின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டு போயிட்டான். இந்த அம்மா இவங்க போய் லண்டன்ல படிக்க போகல.
அங்க படிக்க போறாங்க, இங்கிலீஷ் படி